ஐடியில் ஒர்க் பண்றோம், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்றோம், டிசைனிங் பண்றோம், அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் பாக்குறீங்க, ட்ரேடிங் பண்றீங்க. ஸோ இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ இந்த வேலையெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணதுக்கு உங்களுக்கு அடுத்து வந்து ஏஐ டெக்னாலஜி ஒன்று வருது. அப்படியே வில்லேஜ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அன்னைக்கு விவசாயம் பண்ணாங்க, இன்னைக்கு விவசாயம் தான் பண்றாங்க. அங்க நடந்த க்ரோத் என்னன்றது பார்க்கணும், அங்க என்ன டெக்னாலஜி வந்துருக்குன்னு பார்க்கணும். ஒரு வில்லேஜ்ல ஒரே ஒரு பஸ் தான் வரும். இந்த பஸ் இப்போ இங்க இருந்து சிட்டிக்கு போகுது, இப்போ அந்த பஸ் சிட்டில இருந்து இங்க வரணும். அந்த ஒரு பஸ் தான் அங்க எங்கேயும் போயிட்டு இருக்கும். இந்த ஒரு பஸ் நம்பி அந்த கிராமம் ஃபுல்லா இருக்கும். அவங்க கல்யாணத்துக்கு பேனர் வச்சிருக்காங்க, அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் அப்படி வராங்க, பேனர்லாம் மூஞ்சில வந்து சாணி எடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஃபீல் வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருப்பாங்க. தெண்டல் விராக் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன சமைக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மீன் குழம்பு, சோறு வச்சு மீன் குழம்பு சமைக்க போறோம். அதே மாதிரி என்ன டாபிக் பேச போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வில்லேஜ் லைஃப், சிட்டி லைஃப். ஸோ இது வந்து 6வது கிளாஸ் மூடாண்ணா. அது அப்படியே இருக்கும். உப்பு போடணும். உப்பு போடணும். எப்போ போடணும்? இப்போ போடணும். உப்பு போதும். எதுக்காக இந்த சிட்டி லைஃப் வில்லேஜ் லைஃப் டாபிக் எடுத்தோம்னா, இப்போ நான் வந்து வில்லேஜ் லைஃப்ல ஒரு 20 வருஷம் வந்து வாழ்ந்துருக்கேன், சிட்டி லைஃப்ல ஒரு 10 வருஷம் இருக்கேன். ஸோ நம்ம வந்து என்ன, இப்போ வில்லேஜ்ல இருக்கவங்க ஒரு வெக்கேஷன் மூட்ல சிட்டிக்கு போயிட்டு, இல்லை சிட்டில இருக்கவங்க ஒரு வெக்கேஷன் மூட்ல வில்லேஜ் போயிட்டு, எனக்கு வில்லேஜ் பத்தி எல்லாமே தெரியும், எனக்கு சிட்டி பத்தி எல்லாமே தெரியும், படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிடுவாங்க. அப்படி சொல்லாம உண்மையிலே நம்ம அங்க போதுமான அளவு நம்ம வாழ்ந்துட்டனால அந்த டீடைல்ஸ் வந்து என்னென்ன டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்றத நம்ம இந்த வீடியோல சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து மீன் குழம்புக்கான அடுப்பு கடாய் எடுத்து வச்சாச்சு. என்ன உதவா குக்கிங் வந்து எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிட்டுன்னா என்னென்ன பொருள் எங்க இருக்குன்னு தெரியுது. எவ்வளவு, எத்தனை கரண்டி? 2. 1 2. நெக்ஸ்ட் வந்து கடுகு எவ்வளவு? 1 ஸ்பூன். ஃபர்ஸ்ட் வெங்காயம், அப்புறம் தக்காளியா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வில்லேஜ் லைஃப் பற்றி பேசுவோம். இப்போ நீ வந்து வில்லேஜுக்கு வந்திருக்க அப்படிதானே? மேக்ஸிமம் சிட்டி லைஃப்ல இருந்திருக்க, வில்லேஜுக்கு வந்திருக்க அப்படிதானே? வில்லேஜ் பார்க்குறப்போ உனக்கு என்னென்ன தோணும்? வில்லேஜ் பார்க்கும்போது என்விரான்மெண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கும், பியூரா இருக்கும், அந்த ஏர் எல்லாம் பியூரா இருக்கும், பொல்யூஷன் ஃப்ரீ இருக்கும். அதாவது இங்க இருக்கிற டிரான்ஸ்போர்ட் சவுண்ட்லாம் அங்க இருக்காது, இண்டஸ்ட்ரி சவுண்ட் அதெல்லாம் இருக்காது. ஆமா, அப்புறம் எல்லாமே ஆர்கானிக்கா கிடைக்கும். ஃபுட் எல்லாமே ரொம்ப ஆர்கானிக்கா இருக்கும், ரொம்ப நேச்சரா இருக்கும். அப்படிதான். ஆக்சுவலா என்னன்னா, இது வந்து என்னன்னா, இங்க வெக்கேஷன் மோட்ல வந்து பார்த்தோம்னா வில்லேஜ் வந்து இப்படிதான் தெரியும். இது வந்து வில்லேஜுக்கு ஒரு லேயர். ஆக்சுவலா எல்லா வில்லேஜுக்குமே 2-3 லேயர் உண்டு. இப்போ ஒரு வில்லேஜ் வந்து எவ்வளவு ஆர்கானிக்கா, எவ்வளவு பசுமையா தெரியுதுன்னு சொல்லுவோம்ல, பசுமையா இருக்கு, ஆறு குளம் அறிங்கெல்லாம் தண்ணி இருக்கு, இப்படி எல்லாமே இருக்குல்ல, அதே வில்லேஜ் தான் அதே வருஷத்துல சுத்தமா வறண்டு போய் இருக்கும். நீ ஜனவரி டு டிசம்பர்ல எவ்வளவு பசுமையா பாக்குறோமோ அதே வில்லேஜ் அதே வருஷத்துல ரொம்ப வறண்டு போய் இருக்கும். ஸோ வில்லேஜ் வந்து 2-3 லேயர் உண்டு. அதான் வெக்கேஷன் மோட்ல நம்ம வில்லேஜ் விசிட் பண்ணோம்னா அதோட சரியான இதை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது, கரெக்டான தன்மையை நம்ம புரிஞ்சிக்க முடியாது. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் லேயர் பத்தி வச்சுக்கோம். ஆர்கானிக்கா இருக்கும் அப்படின்னா என்ன, காய்கறி எல்லாமே அப்படியே தோட்டத்துல வெளியே நம்ம சாப்பிட முடியும், பழம் வந்து அப்படியே அங்கங்க, கொய்யா மரம்லாம் அங்கங்க இருக்கும், மாமரமா அங்கங்க இருக்கும், ஃபுட்டு நமக்கு அப்படியே மரத்துல அப்படியே கிடைச்சிடும். ஒண்ணு. அதுக்கப்புறம் தண்ணி வந்து ஆத்தரில் அப்படியே குளிக்கலாம், கிணத்துல குளிக்கலாம். கிணத்துல நாங்கெல்லாம் வந்து இப்ப இங்க வந்து ஏசி இருக்குல்ல, வில்லேஜ்ல ஏசி கிடையாது. இந்த மாதிரி வில்லேஜ்ல வந்து வில்லேஜ்னா எல்லாரும் என்ன நினைக்காங்கன்னா நல்ல காத்து அடிச்சிட்டு இருக்கும், நல்ல நிழலாவே இருக்கும், காத்து அடிக்கும், நல்ல நிழல் இருக்கும். ஆனா அங்கேயும் வந்து வெயில் அடிக்கும், பயங்கரமா வெயில் அடிக்கும். அந்த வெயில் வந்து எப்படி நம்ம இது பண்ணோம்னா கிணத்துக்கு போய் குளிக்கிறதா. பசங்களாம் ஒரு 4-5 பேர் போனோம்னா சாலிடா ஒரு 2 hour 3 hour வந்து கிணத்துல குளிப்போம். கீழே போற சொருக்கு கடப்பான அப்படி ஸ்ட்ரைட்டா. அதுதான் ஏசி. நம்ம உடம்பு கூல் பண்ணதுக்கு அது ஒண்ணுதான். கிணறு, குளம், ஆறு, ஓடை, இந்த 4லையும் வந்து குளிக்கலாம். எல்லா ஊர்லயும் எல்லாம் இருக்காது, சில ஊர்ல குளம் இருக்கும், சில ஊர்ல ஆறு இருக்கும். அது ஒண்ணு. அப்புறம் வந்து கிணறுன்றப்ப எனக்கு வந்து கிணறு பத்தி பண்ணியா ஒண்ணு எனக்கு தெரியுமா, நான் ஃபர்ஸ்ட் சிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் இங்க ஒரு பையன் சொன்னா, நீங்க வந்து நடந்து போயிட்டு இருக்கும் போதே கிணறு வந்துடும் அப்படின்னா. நடந்து போயிட்டு இருக்கும்போது கிணறுனா எனக்கு புரியல. என்ன சொன்னோம்னா, இப்படி நம்ம போயிட்டு இருக்கும்போது அப்படி கிணறு வந்துடும். அதான் என்னன்னா, அந்த தரையோட போயிருக்குல்ல, அந்த கிணறு வந்து இங்க கம்மியா தான் பாத்துக்காங்க. இல்லையா வந்து வீட்டுக்குள்ள அந்த கப்பி போட்டு வடிக்கிறான்ல, அந்த சுத்தி சோறு கட்டி கப்பி போட்டு வடிக்கிற அந்த கிணறு தான் இங்க அதிகமா பாத்துருக்காங்க. இந்த தரையோட பஞ்ச கிணறு வந்து இங்க பார்த்தது இல்லை. அது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி கேட்கும் போது அந்த டிஃபரன்ஸ் கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. அது ஒண்ணு. அதுக்கப்புறம்
குளிக்கிறதுலே பெஸ்ட் 2 இதுல வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பரா இருக்கும். ஒண்ணு வந்து ஆறுல குளிக்கிற மாதிரி குடத்துல குளிக்கிற ஃபீலிங் வந்து கிடைக்காது. சரிங்க, என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஆறுல குளிக்கிற மாதிரி குடத்துல நல்லா இருக்காது. ஆறுல குளிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி கிணத்து மோட்டர் இருக்கும். அந்த மோட்டர்ல குளிக்கிறது அவ்வளவு சூப்பரா இருக்கும். தலையை வந்து நீ கரெக்டா மோட்டர் கிட்ட வச்சோம்னா அப்படியே அடிச்சு தலையெல்லாம் அப்படி பஞ்சு, இந்த முடியெல்லாம் அப்படி பஞ்சு மாதிரி இருக்கும். அப்புறம் ஃபுட் வந்து பார்த்தோம்னா ஃபுட்டுல வில்லேஜ்ல வந்து ரொம்ப முக்கியமான பார்ட் எடுக்கிற வந்து முருங்கை மரம். ஏன்னா வில்லேஜ்ல வந்து எல்லாருக்கிட்டையும் பெரிய பண வசதி இருக்காது, எல்லாருக்கிட்டையும் வயலும் இருக்காது. சிலவங்க வந்து அடுத்தவங்க வயல்ல தான் வேலை செஞ்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கவங்களுக்கு பெஸ்ட் ஃபுட் வந்து முருங்கை மரம் தான். முருங்கைக்கீரை வந்து முருங்கைக்கீரை எவ்வளவு வேணாலும் பறிச்சுக்கலாம். முருங்கை காய் காய்க்க ஆரம்பிச்சுன்னா ஒரு மரம் காய்க்க ஆரம்பிச்சுன்னா முருங்கைக்காய் பறிச்ச முடியாது. இன்னொன்று அங்க விற்கவும் பறிச்ச முடியாதுல்ல. அதனால முருங்கை மரம் வந்து பெஸ்ட் அங்க இருக்கவங்களுக்கு. ஃபுட்டு வந்து அங்க ஒரு ப்ராப்ளமே இல்லாம இருக்க காரணம் வந்து முருங்கை மரம். இப்ப நம்ம ஒரு பெஸ்ட் அட்வென்ச்சர் வந்து ஃபீல் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, அந்த தென்னை மரம் இருக்குல்ல, ஒல்லியா இருக்கிற ஒரு தென்னை மரத்துல இல்ல ஹைட்டா ஒல்லியா இருக்கணும். அந்த தென்னை மரத்தோட உச்சில நீங்க ஏறினீங்கன்னா காத்து அடிக்கிறப்ப அந்த மரம் வந்து இப்படி இப்படி வந்து ஆமா, அது வந்து பெஸ்ட் அட்வென்ச்சர் வந்து அதுதான். பெஸ்ட் அட்வென்ச்சர் வந்து நீங்க வில்லேஜ்ல ஃபீல் பண்ண நினைச்சீங்கன்னா அந்த இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இப்போ மரம் ஏற டூல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஈஸியா ஏறிடலாம். டூல்ஸ் வச்சு நீங்க உச்சி போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து எனக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் வாட்டி அதை ஃபீல் பண்ணவே எப்படி இருந்துச்சுன்னா, இதுதான் வாழ்க்கையோட கடைசியா தான், இதோட முடிஞ்சிடும். 10 நிமிஷம் வந்து உங்களுக்கு உயிர் பயமே வந்துடும். அந்த அளவுக்கு அது வந்து பயங்கர த்ரில்லா இருக்கும். அதனால நம்ம உச்சில இருக்கும்போது காத்து வந்து லைட்டா தான் அடிக்கும். அதாவது மரம் வந்து இப்படி இப்படி லைட்டா தான் போகும். ஆனா நமக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, அந்த மரம் ஏதோ இப்படி வந்து தரையை தொட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் வரும். இன்னொன்னு மரம் எல்லாத்தையும் உடஞ்சிரும் அந்த மாதிரி ஃபீல் வரும். உயிர் பயம் வந்துடும். அப்படி இருக்கும் அதுல. இப்ப நீங்க ஃபுட்டுக்கு வந்து முருங்கை மரம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நமக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி உங்களுக்கு எப்பவுமே இளநியும் நொங்கு வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே. இப்ப இங்க வந்து பேக்கரில எதனா ஒன்று வாங்கி தரோம்ல, எதனா ஒன்று வாங்கி சாப்பிடலாம். அது மாதிரி அங்க வந்து பார்த்தோம்னா நொங்கும் இளநியும் தான். இது போக பனைமரத்துல பனங்கிழங்கு, டவுன்னு ஒண்ணு உண்டு. டவுன் இங்க நிறைய பேர் தெரியல. அப்படின்னா டவுன்னா என்னன்னு சொல்றது, டவுன் தான் அது. இதுக்கு அடுத்து செகண்ட் லேயர் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு தோன்றது என்ன, வில்லேஜ்ல வந்து சரியான வசதிகள் இருக்காது. 4 நாள் காலேஜ் படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்பவும் நான் வில்லேஜ் பத்தி நினைச்சோம்னா எனக்கு அடிக்கடி அதுதான் எனக்கு வரும். என்னன்னா நம்ம ஏதோ ஒன்று முயற்சி பண்ணுவோம், படிக்கணும்னு நினைச்சாலும் ஓரளவுக்கு மேலே உங்களால படிக்கான எக்ஸ்போசர் கிடைக்காது. எதுவுமே கிடைக்காது. நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க போகணும்னு நீங்க நினைப்பீங்களா, நம்மகிட்ட அந்த எஃபர்ட் இருக்கும், எஃபர்ட் போடுறதுக்கான இது இருக்கும். ஆனா அதுக்கான எக்ஸ்போசர் கிடைக்காது. அது எப்படி பண்ணணும், அது எங்க பண்ணணும், யார் அப்ரோச் பண்ணா அது கொஞ்சம் ஈஸியா கிடைக்கும். அந்த இது வந்து சுத்தமா வந்து பிளாக் ஆயிடும். இப்போ இன்டர்நெட் ஓரளவு வந்துருச்சு, வில்லேஜ்ல லைட்டா வந்துருச்சு. ஆனா முன்னாடி ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்தோம்னா இன்டர்நெட் சுத்தமா இருக்காது. இப்போ நீங்க இன்டர்நெட்ல எதனா உங்களுக்கு படிக்கணும் அப்படின்னா இன்டர்நெட்டே ஃபர்ஸ்ட் இருக்காது. நீங்க எதுவுமே இன்டர்நெட்ல தேடி படிக்க முடியாது. லைப்ரரி ஒன்று தான் இருக்கும். லைப்ரரி வந்து உங்களோட ஸ்கூல் சப்ஜெக்ட்டை படிக்கிறது உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நீங்க ஒரு காலேஜ் படிக்கிறீங்க, ஏதோ ஒரு டிகிரி படிக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து சுத்தமா பிளாக் ஆகிடும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனா, எனக்கு தெரிஞ்சு ஒரு வில்லேஜ்ல ஒரே ஒரு பஸ் தான் வரும். இந்த பஸ் இப்ப இங்க இருந்து சிட்டிக்கு போகுது, இப்ப அந்த பஸ் சிட்டில இருந்து இங்க வரணும். அந்த ஒரு பஸ் தான் அங்க எங்கேயும் போயிட்டு இருக்கும். இந்த ஒரு பஸ் நம்பி அந்த கிராமம் ஃபுல்லா இருக்கும். டிரான்ஸ்போர்ட் வந்து அப்ப நீங்க நினைப்பீங்க வண்டி வச்சு பெட்ரோல் போட்டு போக வேண்டியது அப்படின்னா, பெட்ரோல் பங்கு இருக்காது. பெட்ரோல் பங்கு இருந்தா தான் வண்டி ஓடும். பெட்ரோல்லாம் எப்படின்னா, ஏதாவது ஒரு வீட்டுல வந்து வாங்கி வச்சிருவாங்க. வாங்கி கேன்ல வச்சு 1 லிட்டரு இங்க 100 ரூபா அங்க 120 ரூபா அப்படி வந்து விற்பாங்க. அதை வாங்கிட்டு தான் போகணும். சப்போஸ் உங்க வண்டி அங்க பெட்ரோல் இல்லாம இருந்துச்சுன்னா நீங்க வண்டியை விட்டுட்டு வந்துதான் வர வழி கிடையாது. ஸோ பெட்ரோல் பங்கு இல்லை, அதனால நம்மகிட்ட வண்டி வச்சும் போக முடியாது. பஸ் வசதியும் பெருசா இருக்காது. ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் இல்லைனாலே உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை வந்து உருவாகும். இன்னொரு பெரிய பிரச்சனை வந்து எல்லாம் தெரிஞ்ச பிரச்சனை தான், அது வந்து அந்த கேஸ்ட் இஷ்யூ வந்து ரொம்ப சிவியரா இருக்கும். அது நான் ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். ஒரு சேரித்தன் சொல்லணும், அந்த மாதிரி ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களோட தெரு. அந்த தெருக்கு வந்து ஒரு கல்யாணம் நடக்குது. இன்னொரு ஊர்ல இருந்து பொண்ணு கட்டி கூட்டிட்டு வராங்க. அந்த பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு வராங்க. வர்றப்ப அவங்க அடுத்த ஒரு 30 வருஷம் இந்த ஊர்ல தான் வாழ போறாங்க. அவங்க கல்யாணத்துக்கு பேனர் வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் அப்படி வராங்க. பேனர்ல அவங்க மூஞ்சில வந்து சாணி எடுத்துங்க. இதுதான் சிச்சுவேஷனா இருக்கும். புரியுதுங்களா? கேஸ்ட் இஷ்யூ வந்து இந்த மாதிரி இருக்கும். நீங்க இப்படி பல இன்சிடென்ட் சொல்லலாம். நீங்க வந்து காலையில எழுந்து டாய்லெட் கூட நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஏரியா இருக்கும், அதுக்குள்ளதான் நீங்க போய்க்கணும். அதான் அந்த ஊர்ல இருக்க மத்த எல்லாரும் ஒரு காமன் ஏரியா போவாங்க டாய்லெட். ஆனா இவங்க வந்து இவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு ஏரியா மட்டும் தான் போக முடியும். இவங்களுக்கு இருக்கிற ஏரியா எப்படி இருக்குன்னா,
சின்ன ஏரியாவும் இருக்கும். ஆம்பளைங்க அங்கே தான் டாய்லெட் போய்க்கணும், லேடிஸ் அங்கே தான் டாய்லெட் போய்க்கணும். ஓகேங்களா? அந்த பெரிய ஏரியா வந்து மற்ற மக்கள் எடுத்துப்பாங்க. இது நான் சொல்றது வந்து 10 வருஷம் முன்னாடி இன்னும் கொஞ்சம் மாறிக்கலாம். அப்புறம் வந்து என்னன்னா அதான் இப்போ இந்த மெட்ராஸ் படத்துலாம் ஒரு சோறுக்கா சண்டை நடந்துச்சுல, இது மாதிரி பேனருக்கா சண்டை நடக்கும். அது ஒன்று. அப்புறம் அந்த கேஸ்ட் வந்து எப்படி டிவைட் ஆயிருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு கேஸ்ட்டுக்குமே ஒரு கோயில் இருக்கு. ஓகே. இந்த கோயில்ல உள்ளவங்க இந்த கேஸ்ட்ல உள்ளவங்க அந்த கோயிலுக்கு போக முடியாது. அவங்க எப்படி வர முடியாது? சிட்டில இருக்க மக்களுக்கு எப்படி தோணுன்னா, இன்னும் கேஸ்ட்டை பிடிச்சி தொங்கிட்டீங்க, கேஸ்ட்டை பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வில்லேஜ் பீப்புள் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் சொல்றேன், எல்லாருமே கேஸ்ட்டை பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கு. கேஸ்ட்டை உருவாக்குனது யாரு, அதோட ஹைரார்கி வந்து எப்படி இருக்கு, அது எல்லாமே தெரியுது. இன்னும் கேஸ்ட்டை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிற மக்களும் அங்கே அதிகம். ஆனா வந்து வெளியே வர முடியாது. ஏன்னா நான் முன்னாடி சொன்னோம்ல, ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் வந்து ஒரு கோயில் இருக்கு. இப்போ நீங்க கேஸ்ட்டை விட்டு வெளியே வரணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஒரு கம்யூனிட்டியில இருக்கீங்க, நான் இதை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவ்வளவு ஈஸியா வந்து வெளியே போயிட முடியாது. உங்களை வந்து டைட்டா வச்சிருப்பாங்க. எப்படின்னா நீங்க அப்படி நினைச்சிட்டீங்க அப்படின்னா உங்க கூட யாரும் பேச மாட்டாங்க. ஒரு 1000 பேர் இருக்கிற கிராமத்துல நீங்க தனியா இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களை எந்த சடங்கையும் சேர்க்க மாட்டாங்க. நல்ல விஷயத்துக்கு வந்து உங்களை கூப்பிட மாட்டாங்க. என்கிட்ட ஒரு இறப்புனாலும் உங்களை கூப்பிட மாட்டாங்க. உங்களை வந்து தனியாக்குவாங்க. உங்களை பேசுறதே வந்து உங்களை வந்து கம்ப்ளீட்டா காண இருக்கணும். ஸோ அதனால இந்த ஜாதி விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிற மக்கள் தான் அதிகம் வில்லேஜ்லயும். ஆனா அவங்க வந்து வர முடியாது. ஏன்னா அவங்களோட அந்த சடங்கு நம்பிக்கை எல்லாம் வந்து ஒரு கூட்டம் கூட்டமா தனித்தனியா இருக்காங்கல்ல. ஸோ அதோட வந்து டைய போயிருக்கு. இது ஒரு முக்கியமான ரீசன். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ரீசன் வந்து, எனக்கு தெரிஞ்சு கம்யூனிட்டி பத்தி பேசுற நிறைய பேர் வந்து வேலை எல்லாம் பேசிட்டு இருக்கோம். 2 பேர் தான் கம்யூனிட்டி பத்தி பேசிட்டு இருக்கான். ஜாதி பிடிச்சிருக்கான் 2 பேர் தான். ஒண்ணு வந்து தலைமுறை சொத்தை வச்சிருக்கான். அவன் அப்பா அம்மா நல்லா சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க, அவன் தாத்தா சம்பாதிச்சு வச்சிருப்பாரு. அந்த சொத்தை வச்சுட்டு இவனுக்கு என்ன பண்ணு தெரியாது. இவனுக்கு ஒரு அதிகாரம் தேவைப்படும். அந்த அதிகாரத்தை பிடிக்கிறதுக்காக அவன் இந்த காஸ்ட் யூஸ் பண்ணுவான். இவன் ஒரு கேட்டகரி. இன்னொருத்த வந்து அவனுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணே தெரியாது. நான் சொன்னல, அந்த எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கான எல்லா சாய்ஸஸும் வந்து பிளாக் ஆயிருமா அப்படின்றப்ப அவனுக்கு என்னன்னு தெரியாது. அப்ப அவன் என்ன பண்ணுவான்னா, கேஸ்ட் வந்து ஒரு என்டர்டைன்மெண்டா ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுவான். ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து உட்காந்தாங்கன்னா அங்க அவங்களை ஏதாவது கிண்டல் பண்றது, அந்த ஏரியா கேர்ள்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா அவங்களை கிண்டல் பண்றது, இந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் லெவல்ல ஃபர்ஸ்ட் வச்சிருப்பான். அதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு ஒரு சீரியஸ் லெவல்ல அவன் ஷிஃப்ட் ஆகும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அவனுக்கு என்ன பண்ண தெரியல, அவன் சம்பாதிக்க தெரியல. அந்த சம்பாதிக்க பத்தி யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அங்க இருக்காது. கேஸ்ட் பத்தி பேசுறவங்க 2 லெவல் சொன்னோம் இல்லையா, அந்த சீரியஸ் லெவல வந்து நம்மளால சண்டை போட்டு சால்வ் பண்ணிட முடியாது. ஆனா அந்த என்டர்டைன்மெண்ட் லெவல வந்து எப்படி டேக் பண்றேன்னே தெரியல. அவன் எல்லா இடத்துலயும் வந்து இது பண்ணுவான். நீங்க குளத்தை குடிக்க போனா உங்களை கான்டக்ட் பண்ணுவான், ஒரு ஸ்கூலுக்கு போனா உங்களை கான்டக்ட் பண்ணுவான், அப்புறம் ஒரு கடைக்கு போனா கான்டக்ட் பண்ணுவான், ஒரு ரேஷன் கடையில நீங்க வரிசையில் கூட அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ என்டர்டைன்மெண்ட் லெவல்ல பண்ணுவான். இதை நீங்க ஒரு சண்டை போட்டு கூட உங்களால பேச முடியாது. நம்ம வந்து ஒதுங்கி போய் அப்படி பழக்க ஆரம்பிச்சு அது ஒரு நாள் என்ன ஒரு சீரியஸ் லெவலுக்கு அவன் ஈஸியா டெவலப் பண்ணிப்பான். அடுத்ததா வில்லேஜ்ல இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை வந்து விவசாயம். ஏன்னா எடுத்த உடனே இவன் ஜாதி பத்தி பேசுறான், விவசாயத்தை பத்தி பேசுறான், கிரிஞ்சா தோணும்ல வீடியோ பாக்குறவங்களுக்கு. கிடையாது, எல்லாரும் பேசுற டாபிக் தான். ஆனா நான் சொல்ற டீட்டெயில் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஒரு ஜெராக்ஸ் கூட இருக்காது, ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காது, ஒரு பேக்கரி இருக்காது, ஒரு ஸ்கூல் வந்து அந்த 5th வரைக்கும் தான் இருக்கும். புரியுதுங்களா? எஜுகேஷனும் பெருசா நீங்க நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு எதுவும் இருக்காது. இப்படி எந்த சாய்ஸுமே உங்களுக்கு இருக்காது. ஒரு பஸ் தான் உங்களுக்கு வரும். இப்படியான வில்லேஜஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய இருக்கு. நீங்க இங்க இருந்துகிட்டு நீங்க வெளியே வரணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒண்ணு, உங்களோட எஜுகேஷன் வந்து நீங்க ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், இல்லைன்னா உங்களோட இந்த ஃபினான்ஸ் வந்து டெவலப் பண்ணணும். ஸோ இதுல எதுக்காக நான் விவசாயத்தை பத்தி பேசுறேன்னா, வில்லேஜ்ல இருக்கவங்களுக்கு இருக்கிற ஒரே அந்த பொருளாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரே ஆப்ஷன் வந்து விவசாயம் தான். இப்போ சிட்டி பீப்புளுக்கு இருக்கிற அந்த டெவலப்மெண்ட் வந்து விவசாயத்துல ஆக்சுவலா கிடையாது. இப்போ நான் சிட்டில வந்து சிம்பிளா சொல்றேன், ஒரு சீடு வந்து சீட்ஸ் ஹைபிரிட் ஆயிடுச்சு. ஆனா சீடை மரமாக்குறதுக்கான இந்த டெக்னாலஜி வரல. அந்த பொருட்களுக்கான பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. எல்லாமே மேனுவல் ஒர்க்கா இருக்கு. இன்னைக்கு வரைக்குமே விவசாயத்துல இருக்கக்கூடிய பெரிய டெக்னாலஜி டிராக்டர் தான். டிராக்டர் தாண்டியே ஒண்ணு வரல. எல்லா வேலையும் மேனுவலா பண்ண வேண்டியது. அப்படியே போடுறா, கரெக்ட் யூஸ் பண்ணுவா, ஒண்ணா போடுங்க. இப்படி எடுத்து பண்ணுமா? ஆமா, கையில ஒண்ணா போடுங்க. ஃபுல் மீன் இருக்கும்ல. ஸோ இப்போதைக்கு வந்தோன்னா ரைஸ் வந்து ரெடி ஆயிருக்கு. குழம்பு ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஆல்மோஸ்ட் ரெடி. இதுக்கு இடையில அந்த விவசாயம் பண்றதுக்கு தண்ணி பிரச்சனை வேற பெருசா இருக்கும். நிறைய ஊரோட வந்து குளத்து பாசனத்தை நம்பி தான் இருக்கும். அதாவது குளத்துல எப்போ தண்ணி இருக்கோ அப்போ தான் விவசாயம் பண்ணுவாங்க. அந்த ஒரு 3 to 6 மாசம் கேப்ல தான் அவங்க வந்து விவசாயம் பண்ண முடியும். மீதி 6 மாசம் வந்து தண்ணி இருக்காது குளத்துல. ஏன்னா குளம் வந்து மழை தண்ணி நம்பி இருக்கும். மழை இல்லாத டைம்ல அந்த விவசாயம் நடக்காது. அதே மாதிரி நிறைய விவசாயம் வந்து பக்கத்து கிணத்து நம்பி இருக்கும், பக்கத்து ஏரியை நம்பி இருக்கும், ஓடை நம்பி இருக்கும். இப்ப நம்மளாம் பார்த்தோம்னா ஓடை நம்பி விவசாயம் பண்ண ஒரு குடும்பம் தான். அந்த ஓடையில தண்ணி எங்கேயோ ஒரு பிரிட்ஜ் கட்டுறாங்க அப்படின்றதுனால அந்த ஓடையில தண்ணி வந்து ஒரு நாள் கட் ஆயிடுச்சு. அதுல இருந்து அப்படி விவசாயத்தை கொஞ்சம் விட்டுட்டு வந்த குடும்பம் தான் நம்ம ஃபேமிலி. அந்த மாதிரி தான். உனக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் இது இருக்காது, உனக்கு வந்து எஜுகேஷன் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்காது. அப்புறம் இந்த ஜாதி பிரச்சனை இருக்கும், மத பிரச்சனை இருக்கும், தண்ணி வசதி இருக்காது. எல்லாத்தையும் தாண்டி நீ வந்து சர்வை பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் தாண்டி நீ விவசாயம்னு பேசினா உன்னை வந்து நான் பிரிஞ்சுன்னு சொல்லுவேன். அப்படின்றது வந்து என்னன்னா,
எனக்கு தெரிஞ்சு ஜாதி வச்சு ஒடுக்குமுறை பண்றது எவ்வளவு டேஞ்சரோ அது மாதிரியான ஒரு டேஞ்சர் தான். நல்ல இந்த டிரான்ஸ்போர்ட் வசதி எல்லாம் பார்த்தவன் பார்க்காதவன அதெல்லாம் கிடைக்காதவன பண்ற ஒரு ஒடுக்குமுறை தான் இது. இப்போ வில்லேஜ்ல இருக்கிற அந்த எஜுகேஷன்லையும் ஃபார்மிங்லையும் கவர்மெண்ட் வந்து தேவையான டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்தார். அங்க இருக்கிற ஜாதி பிரச்சனைகள் குறையும் அப்படின்றது என்னோட வியூ. என்ன சொல்ல வரேன்னா, புரட்சி பண்றது போராட்டம் பண்றது வந்து மேக்சிமம் கை கொடுக்கும், ஆனா சில டைம் சயின்ஸ் தான் கை கொடுக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ அவ்வளோதான், ஃபிஷ் இது வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இங்கே சோறு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போகிறதுனால சிட்டி லைஃப் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ வில்லேஜ் லைஃபோட முடிச்சுக்கலாம். பார்ட் 2ல வந்து சிட்டி லைஃப் நம்ம வரும். அவ்வளோதான், பை, தேங்க்யூ.